டே சின்சானு, எப்பவுமே ரோப்ளெக்ஸ்ல சாதாரண கேம் விளையாடி போர் அடிக்குதுடா. இன்னைக்கு வித்தியாசமா ஏதாவது கேம் விளையாடணும். ஏதாவது பேய் கேம் நீ பாத்தியா? அந்த கேமை பத்தி கொஞ்சம் சொல்டா. நான் ரீசெண்டா ஒரு பேய் கேம் பார்த்தேன்ப்பா. எப்படி தெரியுமா? ஒரு லிஃப்ட் இருக்கும். அந்த லிஃப்ட்ல வந்து ஒரு 13-14 ஃப்ளோர் நம்ம போலாம்ப்பா. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு விதமான பேய் இருக்கும். இது ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு விதமான பேய் இருக்குமா? என்ன மாதிரி பேய்டா இருக்கும்? தெளிவா சொல்லு. லைட்ஸ் அவுட்னு ஒரு படம் பார்த்தல, அதுல வந்து லைட் போனா மட்டும் ஒரு பேய் வரும். அந்த மாதிரி ஒரு பேய் ஒரு ஃப்ளோர்ல இருக்கும். விதவிதமா இருக்குல்லப்பா. நம்ம ஹாலிவுட்ல எவ்வளவு படம் பாக்குறோம். ஒவ்வொரு பேயும் வித்தியாசமா அட்டாக் பண்ணோம்ல, அந்த மாதிரி பலவிதமான பேய் இங்க இருக்கும்பா. நம்ம மட்டும் போக மாட்டோம். நம்ம மட்டும் போனா செம்மையா பயந்துருவோம்ப்பா. அதனால நம்ம மட்டும் போக மாட்டோம். நம்மள மாதிரி விளையாட வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே சேர்ந்து லிஃப்ட்ல போவோம்ப்பா. செம்ம சூப்பரா இருக்கும். டே, நீ சொல்றதை கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டா இருக்குடா. இந்த மாதிரி கேம் தான் விளையாடணும்னு நான் எதிர்பார்த்தேன். நல்ல பேய் கதை தான் கொண்டு வந்திருக்க. இந்த கேமை இப்ப போய் நம்ம விளையாடுவோம், சரியா? சீக்கிரமா போப்பா, நம்ம போய் ஜாலியா அந்த கேமை விளையாடுவோம்ப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். ஆர்ஆர் எலிவேட்டர் அப்படின்ற கேம் தான் இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். ஆக்சுவலா இப்ப நம்ம ஒரு எலிவேட்டர்ல டிராவல் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எலிவேட்டர்ல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு ஆபத்து இருக்கும். ஒரு ஃப்ளோர்ல பேய் இருக்கும், ஒரு ஃப்ளோர்ல மான்ஸ்டர் மாதிரி ஏதாவது இருக்கும். அது எல்லார்கிட்ட இருந்தா நம்ம தப்பிக்கிறது தான் கேம். செம்மையா இருக்கும் நண்பர்களே இந்த கேம். இங்க பாருங்க, இந்த ஃப்ளோர்ல மொத்தம் 4 பேர் வந்து நிக்கிறோமா. நாங்க 4 பேர் அந்த இடத்துக்கு போனோம்னா ஏதாவது ஒரு மான்ஸ்டர் வரும் பாருங்க. அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். காயின் எல்லாம் சேர்க்கணும். காயினை சேர்த்தா நம்ம அது மூலியமா ஏதாவது வாங்கிக்கலாம். இது பாருங்க, ஒவ்வொருத்தரும் எகிரிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த ஃப்ளோரோட கதவு திறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அது ஓபன் வச்சிருக்காங்க மக்களே. நம்ம கவனமா போனோம். கொஞ்சம் அசந்தானாக்கா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடும். ஐயோ, எங்க போகுது? பாத்தீங்களா, இருட்டாயிடுச்சு. ஐயோ, எங்க 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 எங்கேயாவது அந்த பேய் வர வாய்ப்பு இருக்கு மக்களே. இது பாருங்க. ஐயோ, வருதா? பிளிங்க் மீட்டர்னு சொல்லுது. இருங்க, நமக்கு கொஞ்ச நேரத்துல யார் யாரையும் எங்க இருக்கான்னு தெளிவா தெரிஞ்சிடும். இப்ப காமிச்சிடலாம் நினைக்கிறேன். இருங்க. அந்த மாஸ்டர் மாதிரி ஒன்று இருப்பாங்க. இதுதாங்க, இதுகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளோட கண்ணு மூடிடுங்க. அந்த கேப்புக்குள்ள நம்ம எங்க போயிடணும். அது ஒவ்வொரு வாட்டி கண்ணு மூடும் போது வேற வேற இடத்துல இருக்கு. இருங்க காட்டுறேன் பாருங்க. அந்த பேய் மாதிரி ஒன்று இருக்கு பாத்தீங்களா? பாருங்க, அது எனக்கு கண்டுபிடிச்சுங்க. பாருங்க, என்ன அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க பாருங்க. நான் எங்க வந்திருக்கேன்? நான் தப்பிச்சனா இல்லையா தெரியல. நான் மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன். இந்த வாட்டி நம்ம உஷாரா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு புரியுது. என்னன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம கண்ணு மூடும் போதும் அது வேற வேற இடத்துக்கு வந்துருது. டக்கு நம்ம பக்கத்துல கூட வந்துடும். நம்ம எப்படியாவது அது கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம வேற ஃப்ளோருக்கு வருவோமா இல்ல அதே ஃப்ளோருக்கு வருவோமா தெரியல. ஏன்னா யாராவது அதே ஃப்ளோருக்கு தாங்க வந்திருக்கோம். ஐயோ, இங்கதாங்க இருக்குது. அந்த பேய் இங்கதாங்க இருக்கு, பக்கத்துல தாங்க இருக்கு. ஐயோ, இப்ப வேற ஃப்ளோருக்கு போவோம்னு நினைக்கிறேன். எல்லாருமே திரும்பி லிஃப்ட்டுக்குள்ள வந்துட்டோம். பாருங்க, நிறைய பேர் லிஃப்ட்டுக்குள்ள இருக்காங்க பாருங்க. அதே ஃப்ளோருக்கு போறோமா இல்ல வேற ஃப்ளோருக்கு போறோமா தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் கொண்டு போய் நம்மள விட்டுரும். பாருங்க, நம்மள மாதிரி நிறைய பேர் வந்துருக்காங்க பாருங்க. எகிருவோமா? நம்ம எகிருவோமா? இன்னும் எல்லாரும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கொண்டு ஜம்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா சில ஃப்ளோர்ல மான்ஸ்டர் இருக்கும், சில ஃப்ளோர் வந்து ஸ்கேரியா ஏதாவது இருக்கும். அதாவது நம்ம நிறைய படங்கள் பார்த்துக்கோம்ல, ஒவ்வொரு விதமான பேய் இருக்கும் மக்கள். ஐயோ, பாருங்க, இங்க வந்து வேற ஏதாவது பேய் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பேய், அந்த பேய் இல்லாம வேற பேய் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஐயோ, அந்த பேய் எப்படி வந்து என்ன அட்டாக் பண்ணுறது பாத்தீங்களா? நான் அவ்வளவுதான் காலி. இல்லங்க, இன்னும் எங்க லைஃப் இருக்குங்க. கொஞ்சம் தான் அடிபட்டிருக்கேன். இதெல்லாம் சற்று திடீர்னு வருது மக்கள். இருங்க, வேற எவனாலும் அடி வாங்குவோம். நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அடியே செம்ம வெயிட்டா வாங்கிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒளிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன் மக்கள். இருங்க, ஒளிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன். ஐயோ, இங்க ஒருத்த பாருங்க, லைட் இருக்கு பாருங்க. இது எடுத்துலாம் கையில இருங்க. லைட் எடுக்க முடியுமா பாக்குறேன். எடு, இந்த லைட் எடுக்க முடியலங்க. அவன் எங்க இருந்து எடுத்து வந்தான்னு தெரியலையே. ஐயோ, இந்த இடத்துல பேய் வந்துருப்பது. நம்ம லெஃப்ட் கிட்டே போயிடலாம் மக்களே. இதுங்க, லெஃப்ட் கிட்ட வந்தா ஓரளவுக்கு சேஃபா இருக்கலாம். அந்த பேய் எங்க இதுங்க பேய் வந்து பாத்தீங்களா? அந்த பேய் பார்க்கவே வித்தியாசமா இருக்கு பாருங்க மக்களே. ஐயோ, ஒரு வேகமா ஒரு ஐயோ லெஃப்ட்ல ஒளிஞ்சுட்டேன். எங்கேயாவது ஒளிஞ்சிட்டேன் மக்களே. நானு எப்படி அதை பாருங்க, பேய் கிட்ட ஒரு அடி வாங்கிட்டான் மக்களே. நானும் அடி வாங்கிட்டேன் மக்களே. அந்த பேய் உள்ள வந்து என்ன காலி பண்ணி வச்சுட்டு பாருங்க. எல்லாருமே காலி ஆயிட்டு. இப்போ உங்களுக்கு கேம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கும். இதே பேய் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ரவுண்ட்ல ஒவ்வொரு பேய் வரும். ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு பேய் வரும். பாருங்க, இங்க மொத்தம் எத்தனை ஃப்ளோர் இருக்கு? 9 ஃப்ளோருக்கு மேல இருக்கு மக்களே. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு விதமான பேய் வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஃப்ளோருக்கு வர போறோம். பாப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்துல கதவு திறந்துரும். வெயிட் பண்ணுவோம். மத்த எல்லாரும் மாதிரியும் நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க என்ன மாதிரியான பேய் வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, இந்த பேய், அதாவது இந்த பேயை நம்ம முடியடிச்சு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் கேமு. ஆனா கஷ்டம். டக்குன்னு அந்த பேய் நம்ம அட்டாக் பண்ணிருது. அது எப்படி அட்டாக் பண்ணுதுன்னே நமக்கு தெளிவா புரியல. பாருங்க, இந்த பேய் இருக்க இடத்துக்கு போனோம்னா நம்ம நடக்க முடியல. பாருங்களா, ஐயோ, எல்லாருமே பறந்துட்டு இருக்கோங்க. நாங்க பாருங்க பாருங்க, அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கோங்க நாங்க எல்லாருமே. ஐயோ, இது வித்தியாசமா பேய் நினைக்கிறேங்க. அது பாருங்க, ஐயோ ஸ்பேஸ் கொண்டு வாங்க. நாங்க பாருங்க, நாங்க ஸ்பேஸ் கொண்டு போங்க. பாருங்க, ஐயோ, இது வித்தியாசமான பேய்ங்க. எங்க வெளியே, அதாவது இந்த சூரியன் சந்திரனா இருக்கும் பாருங்க, ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு எங்களை கூட்டு வந்துச்சு. அச்சோ, திரும்பி நான் லெஃப்ட்டுக்குள்ள போகணுமே. இருங்க, லெஃப்ட்டுக்குள்ள எப்படியாவது போயிடலாம். எப்பா லெஃப்ட்டுக்குள்ள வந்துட்டோம் மக்களே. எப்படியா லெஃப்ட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு இருக்கேன். இது இந்த மாதிரி ஃப்ளோர்ல எப்படி பேய் வரும்? எப்படி நாங்க இங்க வந்தோனே தெரியல. ஐயோ, எங்கேயோ கூட்டு போதுங்க. ஆஹா, எங்க எல்லாரையும் ஏதோ ஒரு வண்டி காரிங்க. ஓ, புரியுது. ஏலியன் இருக்க இடத்துக்கு எங்களை கூட்டு வந்துருச்சுங்க. ஏலியன்ஸ் வாங்க பாத்தீங்களா? அது இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டு போய் கதையை முடிச்சிருச்சுங்க. சரி, இந்த வாட்டி நம்ம எந்த ஃப்ளோருக்கு போறோம் பாப்போம். நான் இதுக்கு முன்னாடி விளையாடும் போது ஒரு பேய் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போச்சுங்க. அந்த பேய் நம்ம துரத்திட்டு வந்து அட்டாக் பண்ணோம். நம்ம அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும். அது நல்லா இருந்தது. நம்ம அந்த பேய்க்கு ஆட்டம் காமிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடலாம். மக்களே, என்ன மக்களே, இந்த வாட்டியும் எனக்கு தெரிஞ்சு அதை ஸ்பேஸுக்கு தான் கூட்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லேடி கொஞ்சம் ஸ்பேஸுக்கு போற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க ஒரு பொண்ணு. பாப்போம், ஸ்பேஸுக்கு போயிட்டு வரதுப்பா, வேற எங்கேயாவது போ. நம்மளே சூஸ் பண்ணலாம். நம்மளே சூஸ் பண்றதுக்கு ரோப்ளெக்ஸ் காயின் வேணும் மக்கள். நம்மளே விருப்பப்படுறத சூஸ் பண்ணலாம்.
ஃப்ளோட்டிங் ஃபியர்னு ஒரு இடம் இருக்கான், டீப் சீன் ஒரு இடம் இருக்கான், கோஸ்ட் ஃபேஸ்னு ஒரு இடம் இருக்கான். இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு இடம் இருக்கு பாருங்க. ஆனா நம்ம சூஸ் பண்றதுக்கு நம்ம ரோப்ளெக்ஸ் தரணும். அவங்களா சூஸ் பண்றதுக்கு நமக்கு ரோப்ளெக்ஸ் காயின்லாம் தேவையில்லை. இவங்க இந்த இடம் என்னங்க பிளட் அடிக்குது. ஐயோ ஓடு ஓடு ஓடு. ஐயோ அவனுக்கு பவர் வீக் ஆகுங்க. அவனை ஏதோ அட்டாக் பண்ணது போல. மக்களை திரும்பி லிஃப்ட்டுக்குள்ள போயிடலாமா? லிஃப்ட்டுக்குள்ள போனா ஓரளவுக்கு சேஃபா இருக்கலாம். ஆனா நம்ம வழியை கண்டுபிடிச்சாகணுமே. சரி ஓடலாம் மக்களே. என்ன மாதிரி? ஐயோ அங்க வருங்க. வந்துச்சுங்க. இவன் தாங்க வந்திருக்கான். அவ்வளவுதான். இந்த பேய் கையால எல்லாருமே காலி தான் ஆகணும் போல. இல்லைன்னா லிஃப்ட்டுக்குள்ளேயே நம்ம பயந்து ஒளிஞ்சிடலாம். இல்லைன்னா நம்ம காலியானாதான். இது வருங்க. சரி நம்ம அடுத்து டிராவல் பண்ணுவோம். டக்குனு கதையை முடிச்சிடறாங்க. அந்த பேய்க்கு பேர் ஆட்டம் காமிச்சு நம்ம ஓட முடிஞ்சா நல்லா இருக்கும். பேய்க்கு நம்ம ஆட்டமே காட்ட முடியல. டக்குனு அந்த பேய் நம்மளை கண்டுபிடிச்சு காலி பண்ணிடுது. இது பாருங்க. டக்குன்னு காலி பண்ணுது. இது பாருங்க மக்களே. எனக்கு எத்தனை ரவுண்ட் இருக்கு பாருங்க. ஸ்லெண்டர்மேன் ஹைட்டா ஒருத்தன் உள்ளா இருப்பான். அவன் தான் ஸ்லெண்டர்மேன். சைலண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தலையில டிவி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் லைட் கிரீன் லைட் பேய் உங்களுக்கு தெரியல. பேய் கிடையாது. அந்த ஸ்குவிட் கேம்ல ஒரு பொம்மை வரல அதுதான். மைக்கேல் மேயர்ஸ் இருக்காங்க. இவன் ஒரு சைக்கோ. இந்த மைக்கேல் மேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொலை பண்ணுவேன். அதே மாதிரி லைட் அவுட்னா லைட் இருந்தா மட்டும் பேய் வரும் பாத்தீங்களா? அந்த இது ஜெஃப் பெக்லர் எவ்வளவு ஃப்ளோர் இருக்கு பாருங்க மக்களே. இல்ல நம்ம விருப்பப்பட்ட ஃப்ளோரை செலக்ட் பண்றதுக்கு ரோப்ளெக்ஸ் காயின் தேவை. பாருங்க ரோப்ளெக்ஸ் காயின் தேவைன்னு சொல்லுவாங்க. 69 ரோப்ளெக்ஸ் காயின் தேவையா? தேவையில்ல. அவங்க சூஸ் பண்ற இடத்துக்கு நம்ம போலாம். இந்த இடத்துல நான் பறந்துட்டு இருக்கேன். கடலுக்கு வந்துட்டேங்க. அது கடலுக்கு வந்திருக்கோங்க. டீப் சீன் ஒன்று சொல்லியிருந்தாங்கல்ல. இப்ப டீப் சீக்கு தான் வந்திருக்கும் போல. ஐயோ இங்க கடல்ல மீன் மாதிரி வந்து நம்ம காலி பண்ணுமா பேய்? மீன் தான் வரணும். இந்த சுறா மீன் ஏதாவது வராங்க பாருங்க. நீங்க என்ன பாருங்க, ஒரு சுறா மீன் வந்து எல்லாரையும் கடிக்கும் பாருங்க. இல்லைன்னா பிரானா வந்து கடிக்கும். இதை பாருங்க மக்களே. சொல்ல சுறா மீன் தான் வந்து கடிச்சிட்டு பாருங்க. அதான் சுறா மீனே இல்லைன்னா பிரானா மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மீன் வரும். சரி நம்ம வேற ஏதாவது புது இடத்துக்கு தாட்டி போலாம். நம்ம கையில இல்ல போறது, அது கையில தான் இருக்கு. பார்ப்போம். மொத்தமா ஒரு 15-20 ஃப்ளோர் இருக்கு மக்களே. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஃப்ளோருக்கு கூட்டு போகுது. பார்ப்போம் இந்த வாட்டி எந்த ஃப்ளோருக்கு வரோன்ட்டு. இந்த வாட்டி எந்த ஃப்ளோருக்கு வர போறோம்? எவ்வளவு இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. டார்ச்சர் ட்ரையல்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. சமாரான்னு ஒரு இடம் இருக்கு. விச்னு ஒரு இடம் இருக்கு. விச்னா பேய்னு அர்த்தம். அந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. கிராணி கூட இருக்குங்க. கிராணி இடம் கூட இருக்கு. பார்ப்போம் கிராணி இடத்துக்கு ஒரு வாட்டி வந்தா நல்லா இருக்கும் மக்களே. ஐயோ என்னங்க லிஃப்ட் கண்ட்ரோல் இல்லாம போகுது பாருங்களா. ஐயோ பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. இங்க லிஃப்ட் இடிச்சு. இப்ப என்ன சொல்றது? ஐயோ நெருப்பு கிளம்பலா இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோங்க. இப்ப நெருப்பு கிளம்பலா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல என்ன மாதிரியான பேய் இருக்கும் தெரியல. எல்பை தான் இங்க இருப்பாரு. நெருப்பு கிளம்பலா இருக்கிற இடத்துல நம்ம எங்க வந்திருக்கோம் பாருங்க. எல்லாமே ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு லைஃப் குறையுதுங்க. அவன் ஏதோ பேய் அட்டாக் பண்ணுறதோ அதுதாங்க பேய். அங்க ஒன்று பாருங்க. ரெட் கலர்ல மக்களே தெரியுது அவங்களுக்கு. ஒவ்வொருத்தரையா காலி பண்ணது பாருங்க. அதுக்கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கணும். ஐயோ அது செம்ம ஸ்பீடா வருதுங்க. இது பாத்தீங்களா ஒவ்வொருத்தரையா காலி பண்ணது பாருங்க. நம்ம ரொம்ப நேரம் தப்பிச்சிட்டோம் மக்களே. ரொம்ப நேரம் தப்பிச்சிட்டோம். ஐயோ இப்பதான் நம்மள காலி பண்ணுது. முடிச்சிருச்சு நம்ம கையை முடிச்சிருச்சு மக்களே. ஆனா நான் ரொம்ப நேரம் சர்வை பண்றதுக்காக எனக்கு காயின்ஸ் எல்லாம் தராங்க பாருங்க. இப்ப நான் 100 காயின்ஸ் சேர்த்துறேன் மக்களே. இந்த காயின்ஸ் வச்சு ஏதாவது வாங்கலாம். ஐயோ நான் தப்பிச்ச கணக்குங்க. அது காலி பண்றதுக்கு நான் தப்பிச்சேன். இப்ப லைஃப் பாருங்க எனக்கு கம்மியா இருக்கு. நான் எந்த ஃப்ளோருக்கு போனாலும் இப்ப சீக்கிரமா நான் காலி ஆயிடுவேன். லைஃப் கொஞ்ச நேரம் வெளியே இருந்தா ஏறுதுங்க லைஃப் மக்களே. மேல ரெட் கலர்ல காட்டுது பாருங்க. அதுதான் என்னோட லைஃப். இப்ப கொஞ்ச நேரத்துல பச்சை கலராவே மாறிடும். லைஃப் நம்ம தப்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்குது மக்களே. பாருங்க இப்ப கொஞ்சம் எல்லோ கலர்ல வந்துச்சா போக போக கிரீன் கலருக்கு மாறிடும். ஐயோ இது நாங்க வில்லங்கமா இருக்கு. ஐயோ இதங்க அந்த ஸ்லெண்டர் பேய். நைட்டா கூட ஒரு பேய். இது லைட் அவுட் பேய்ங்க. அதாவது லைட் போட்டா மட்டும் தெரியும், லைட் போடலனா தெரியாதுன்னு ஒரு பேய் இருக்குல்ல, அந்த பேய்ங்க இது. ரைட் இருங்க. ஐயோ இருங்க. லைட் இல்லாத நேரம் தான் ஆளுங்க அட்டாக் பண்ணுது. லைட் இருக்கிற நேரம் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது மக்களே. நம்ம இந்த லிஃப்ட்டுக்குள்ள லைட் இருக்கு. இங்க கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் அதை தேடி போவோம். பாருங்க. ஐயோ ஓடி. அதான் ஒவ்வொருத்தரையா காலி பண்ணிட்டு இருக்கு. ஐயோ உள்ளே வந்துச்சுங்க. லிஃப்ட்டுக்குள்ளே வந்துச்சுங்க. லிஃப்ட்டுக்குள்ள லைட் இருக்கு. வர முடியாது அதால. ஐயோ லைட் கரண்ட் போனா சட்டம் வந்துடும் மக்களே. நம்ம உசாரா இருக்கணும். பாருங்க எல்லாருமே போறாங்க. டக்கு வந்துடுறாங்க பாருங்க. அங்க ஒருத்த மாட்டிக்கிட்டான். அவ்வளவுதான் லிஃப்ட்ல வச்சு காலி பண்ணிச்சு அவனை. பாவம் மக்களே. பாருங்க நம்ம கண் முன்னாடி. ஐயோ என்ன அட்டாக் பண்ணுவது. கரண்ட் வா சீக்கிரமா கரண்ட் வா. ஐயோ காலி பண்ணிடுச்சுங்க. அது லிஃப்ட்டுக்குள்ளே வந்துருச்சு மக்களே. கரண்ட் வந்ததுன்னா நான் தப்பிச்சிருப்பேன். லைட் வந்தா அந்த பேய் போயிடும். இதுல ஒரு பாயிண்ட் கிடைக்கும் நினைச்சேன் மக்களே. பாயிண்ட் கிடைக்கல. பாருங்க நிறைய பாயிண்ட் எடுத்தவங்க எல்லாம் காட்டுது பாருங்க. இங்க இவங்கலாம் எவ்வளவு பாயிண்ட் சேர்த்துருக்காங்கன்னு காட்டுது. நான் 100 பாயிண்ட் தான் வச்சிருக்கேன். அந்த 100 பாயிண்ட் வச்சு என்ன பண்ண முடியும் தெரியல. சரி 100 பாயிண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம திரும்பி லிஃப்ட்ல போலாமா? ஓகே மக்களே லிஃப்ட்ல போலாம். இந்த வாட்டி வித்தியாசமா ஏதாவது பேயை பார்க்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் வித்தியாசமான பேயா வந்துட்டு இருக்கு. கிராணி இருக்கிற இடத்துக்கு ஒரே வாட்டி போனா நல்லா இருக்கும் மக்களே. நம்ம கிராணி வந்துட்டு கிராணி பாட்டியை பார்த்துட்டு போலாம். எங்க பாருங்க அங்க காட்டுறாங்க பாருங்க. கிராணி எல்லாம் இருக்கு பாருங்க. கிராணி கோஸ்ட் ஃபேஸ். அது பாருங்க மக்களே நான் கேட்டுக்கிட்டே கிராணி வந்துட்டாங்க பாருங்க. தெரியுதா நம்ம கிராணிய? ஐயோ என்ன மக்களே இந்த லிஃப்ட் எடுத்து நான் வெளியே போக முடியல. அது போக முடியுது. கிராணியோட வீடு இங்கதான் இருக்கு மக்களே. பாருங்க கிராணி. ஐயோ கிராணி தப்பிட்டாங்க. ஓடு சூப்பர் மக்களே. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் கிராணியோட வீட்டுக்கு ஒரு வாட்டியாவது போயிடணும்னு. போயிட்டோம். எங்க மக்களே கிராணி பாட்டி எங்க? பாட்டி வாங்க பாட்டி எங்க? ஐயோ பாட்டி எங்க எதிரி வராங்க மக்கள். ஐயோ கட்டி வச்சு அடிக்கிறாங்க மக்களே. ஓடு மக்களே. கட்டி வச்சு அடிக்கிறாங்க அந்த பாட்டி. ஐயோ என்னங்க புகை மூட்டமா இருக்கு. அந்த பாட்டி எங்க இருக்காங்கன்னே தெரியல மக்களே. ஐயோ முட்டு சந்தில மாட்டிக்கிட்டேனே. ஐயோ மாடி ஓடிடலாமா? ஓடு சீக்கிரமா ஓடு. அந்த பாட்டி எங்க? கீழே ஆளுங்க அடி வாங்கிட்டு இருக்காங்களா? ஐயோ யாரோ ஒருத்தன் பிளேயர் தாங்க மேல வரான். அந்த பாட்டி எங்க போனாங்க தெரியல. இங்க ஏதாவது இருக்குமா? தவிர போவோம். எங்க கிராணி கேம் வழியா இருக்கு பாருங்களேன். எப்ப உசாரா இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கணும் மக்களே. நான் தப்பிச்சிட்டேங்க. நிறைய பேர் அடி வாங்கிட்டாங்க. நான் தப்பிச்சிட்டேன். அதனால 50 பாயிண்ட் எனக்கு தந்துட்டாங்க பாருங்க மக்களே. நம்ம ரொம்ப நேரம்லாம் தப்பிக்கணும்னு அவசியம் இல்லை மக்களே. ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் தப்பிச்சாலே போதும். நம்ம இந்த கேம்ல ஜெயிச்ச மாதிரி தான் 50 பாயிண்ட் தந்துடுறாங்க. ஒவ்வொரு வாட்டி நம்ம கேம்ல தப்பிக்கும் போது 50 பாயிண்ட் நமக்கு தராங்க. கிராணி போன நினைச்சேன். கிராணி போயிட்டேன். வேற என்ன போகணும்னு ஆசையா இருக்கு. ஏலியன் கூட போயிட்டோம். என்ன போனோம் மக்களே? இந்த சைரன் நெட்டை பார்த்து தான் நல்லா இருக்கும் மக்களே. சைரன் நெட் இன்னும் எனக்கு வரல. அவன் இருக்கிற இடத்துக்கு போனா நல்லா இருக்கும்.
மண்டை பெருசா இருக்கும், டிவி மண்டை மாதிரி இருக்கும். இது எந்த இடம், வித்தியாசமான இடத்துக்கு தான் வந்திருக்கும். ஐயோ, இது ஏதோ சைக்கோ இருக்கிற இடம் பாருங்க, இது ஏதோ சைக்கோ இருக்கிற இடம்ங்க. அந்த நம்ம மைக்கேல் மேயர்ஸ் ஒருத்தனை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவன் இங்க என்ன பேய் மாதிரி இருக்கும்னு. ஆளுங்க என்ன சொல்றாங்க பாப்போம். எவனோ ஒண்ணு சொன்னான், கீப் டோர் க்ளோஸ்ட் கைஸ், கதவை மூடியா வச்சிருக்கணும்ன்ற மாதிரி எவனோ ஒருத்தர் சொல்றான். என்னங்க கதவை எப்படி மூடி வச்சிருக்க முடியும்? ஓ, இங்க பட்டன் இருக்கா? இருங்க. ஓகே ஓகேங்க, புரியுதுங்க. கதவை அடிக்கடி மூட சொல்றாங்க. அவன் மேக்ஸிமம் இருங்க, நம்ம லைட்டை போடுவோம், கதவை மூடுவோம், இதே திரும்ப பண்ணுவோம். என்னங்க திரும்பி கதவை மூட முடியல? எல்லாருமே ஒவ்வொரு வாட்டி பண்ணலாம் போலங்க, எல்லாருமே ஒரு வாட்டி பண்ணலாம் போல. மத்தவங்க பண்ணணும். ஐயோ, பண்ண மாட்டாங்களே. என்ன வேற லேட்டஸ்ட் ஃப்ரெட் தெரியல. அவன் ஒருத்தருக்கு இந்த கேம் தெரியும் போல, அவன் ஏதோ சொல்றான், ஆனா மத்தவங்களுக்கு புரியாம அதை பண்ண மாட்டோம். ஓகே, என்னங்க ஓ, ரெண்டு சைடும் கதவு இருக்குங்க, அதை மூடிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. கதவை மூடிக்கிட்டே இருக்கணும், லைட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் போய் வராது போல பாருங்க. அது வந்து வந்துட்டான் பாருங்க, ஹைட்டா வந்துட்டான் பாருங்க, செம்ம ஹைட்டா இருக்காங்க அவன். இவங்க எப்போ அது பாருங்க, தெரியல உங்களுக்கு? ஐயோ, கரடி மாதிரி ஒருத்தன் இருக்காங்க, அது பாருங்க, தெரியலனா? கரடி நம்ம மாதிரி இருக்கு பாருங்க, அவன் தாங்க கில்லரு. ஐயோ, செம்மையா இங்க என்னங்க பறந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஐயோ, அவன் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்து எல்லாரோட கதையும் முடிக்க போறான். அது பாருங்க, இங்க எல்லாரோட கதையும் முடிய போறான்னு நினைக்கிறேன். உள்ள போலாம். ஐயோ, வந்துட்டாங்க. அவதான் லிஃப்ட்டுக்குள்ளே பூந்துட்டான் அவன். லிஃப்ட்டுக்குள்ள போறலையா? எப்பா, கதை மூடிச்சுங்க. ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறேன். ஆமாங்க, பாயிண்ட் கிடைச்சிருச்சு மக்களே, நாங்களா தப்பிச்சிட்டோம். இது என்ன பாயிண்ட் கிடைச்சிருச்சு பாருங்க, எனக்கு 200 பாயிண்ட் சேர்த்துட்டேன். 200 பாயிண்ட்ல என்ன வாங்க முடியும் பாக்கலாமா? 200 பாயிண்ட்ல மக்களே நம்ம கூட ஒரு டார்ச் லைட் வச்சுக்கலாம். இருங்க, $75 டார்ச் லைட் கிடைக்குது. இப்போ நான் டார்ச் லைட்டை வாங்குறேன். எந்த பாயிண்ட் இருந்து வாங்க முடியல டார்ச்? வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டேன். என்கிட்ட டார்ச் இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, சூப்பர். நம்ம சேர்த்து வச்ச டாலர் வச்சு இதெல்லாம் வாங்கலாம் போல. நான் டார்ச் வச்சிருக்கேன் மக்களே. வேற என்ன வாங்கலான்றதை இருங்க பாக்குறேன். வேற என்னலாம் வாங்கலாம் தெரியுமா? வேற ஒரு ஃபிளாஷ் லைட் 100 ரூபாயா? ஏதோ ஒரு பட்டன், ஈலிங் போர்ஷன், அதான் நம்மளுக்கு உடம்பை சரி பண்ற மருந்து இருக்கு மக்களே, அதை வாங்கிக்கலாமா? ஆமா, தேவைப்படும். $100 தான் மக்களே, வாங்கிக்கிட்டேன். அதையும் வாங்கிக்கிட்டேன். நமக்கு உடம்பு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெருப்பு எவ்வளவு நேரம் பார்க்க பிடிக்கும் தெரியல. இருங்க, இதை வச்சு நம்ம போலாம். நம்ம கையில மட்டும் அந்த நெருப்பு இருக்கு பாத்தீங்களா? மத்தவங்க எல்லாம் இருக்கு. ஐயோ, இன்னும் பேய் வர மாதிரி அந்த பொண்ணு ஓடி வருது. நம்ம ஓடி வந்துடலாம். ஓகே, எப்பா லிஃப்ட்டுக்கே திரும்பி வந்துட்டோம்ப்பா. இப்போ நம்ம இருட்டான பகுதி கூட தைரியமா போறாங்க, ஏன்னா நமக்கு தெரியும். இது பாருங்க, எல்லாம் தெரியுது பாத்தீங்களா? சூப்பரா. இது என்னங்க கேப், உள்ள போய் பார்க்கலாமா? என்னங்க நம்ம ரொம்ப லாங்கு பண்ணிட்டோம். யாருமே இல்லையாப்பா இங்க? எங்க ஏதோ ஒன்று இருக்குங்க, இதை எடுக்க முடியுமா? இதெல்லாம் எடுக்க முடியலங்க. வேற நம்ம மட்டும் ரொம்ப லாங்குக்கு வந்த மாதிரியே இருக்கு மக்களே. இப்ப எங்க போறேனே தெரியல மக்களே, ரொம்ப லாங்கு பண்ணிட்டேன். ஐயோ, இங்க ஒரு சேர் இருக்கு, இங்க சோஃபா இருக்கு. எப்ப ரொம்ப நேரம் நான் தப்பிச்சிட்டாங்க, எனக்கு 50 தந்துட்டாங்க. சூப்பர். இந்த ஃபிளாஷ் லைட் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபிளாஷ் லைட் இருக்கிறதுனால நான் இருட்டான இடத்துக்குலாம் போக முடியுது. நானே எவ்வளவு நேரம் வரும் தெரியல, சீக்கிரமா அணிஞ்சுமா இல்ல அணியாம ரொம்ப நேரம் இருக்குமா தெரியல, பாப்போம். ஓகே மக்களே, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சேர்க்கணும். அது எனக்கு எழுத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை பிடிச்ச நீங்க எனக்கு எழுத்து கிடைச்சிடும் மக்களே. இப்போ ஃபுல் எழுத்து இருக்கு, அதனால இது தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம அந்த டார்ச் லைட்டே வச்சுப்போம். பாருங்க, இன்னொருத்தனும் என்ன பார்த்து டார்ச் லைட் வாங்கிட்டாங்க பாத்தீங்களா? இன்னொருத்தரும் வாங்கிட்டான். இப்போ என்ன ஃப்ளோருக்கு போக போறோம்னு தெரியல. ஐயோ, இது ஜப்பான் பேய் நினைக்கிறேன். இல்லங்க, நம்ம கூட விளையாடுற ஒருத்தன் தான் ஜப்பான் ஆளு. இது ஜப்பான் பேயில ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த ஒரு பேய, சைடுல ஒளிஞ்சு போன போல. இந்த பேய்க்கு சைடுல வருதுப்பா. சைடுல ஒளிஞ்சு போற பேயா இல்லையா? நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்தோம் மக்களே. இது பாருங்க, வருது பாருங்க. ஐயோ, ஸ்கேன் மாஸ்க் போட்டு வருது பாருங்க அந்த பேய். ஓடணும். மாட்டினா கதை கண்டு மக்களே. வந்துட்டானா? அந்த பேய் எங்க இருக்கு? அந்த பேய் எங்க அங்கேயே தான் நிக்கிறா. வா, தைரியம் வந்தா வா, நம்ம உள்ள வந்துடலாம். டோன்ட் கோ ஒருத்தன் சொல்றான் பாருங்க, போகாதன்னு சொல்றான். அதை மீறியும் சிலர் போயிட்டு இருக்காங்க. அந்த பேய் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல லிஃப்ட்டுக்கே வந்துடும். நம்ம இப்படி லிஃப்ட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருந்தோம்னா லிஃப்ட்டுக்கே வந்துடும், நம்ம கதையை முடிச்சிடும். லிஃப்ட்டுக்குள்ள வரதுக்குள்ள நம்ம ஓடிடும் மக்களே. பாருங்க, ஐயோ, என் நெருப்பு இருக்குங்க, இன்னும் நெருப்பு எரியுதுங்க. ஐயோ, எங்க அந்த பேய் ஒரு ரூம்குள்ள பேசுங்க. நம்ம தாண்டி ஓடிடுவோம் அதை. ஓகே பாருங்க மக்களே, நான் எவ்வளவு லாங் வந்தேன். போன வாட்டிலாம் நான் சீக்கிரமா காலி ஆயிட்டேன்ல, இந்த வாட்டி பாருங்க 50 காயின் எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த பேய் கிட்ட இருந்து நான் ரொம்ப நேரம் தப்பிச்சேன்ல, 50 பாயிண்ட் கிடைச்சிச்சு. சரி, இன்னும் ஷாப்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு பாப்போமா? ஷாப்ஸ்ல மங்கி பேரல் ஒன்று இருக்குங்க, 375. அவ்வளவு காசு நம்ம கிட்ட இல்ல. ஸ்பீடா ஓடுறதுக்கு ஒரு ஷூ இருக்குங்க, $450 வேணுமாங்க. ஓகே மக்களே, அதை சேர்த்து வாங்கலாம். அதே மாதிரி பாண்டானா ஒரு சின்ன பொம்மை நமக்கு கிடைக்குமா? அந்த பொம்மையை நம்ம என்ன பண்ண போறோம் மக்களே? ஸ்பீடா ஓடுறதுக்கு ஒரு ஷூ இருக்கு, அது 400 காயின்ஸ் தான். அந்த 400 காயின்ஸ் நம்ம எப்படியாவது சேர்த்து அந்த ஷூவை வாங்கணும். ஏன்னா ஸ்பீடா ஓடுனா நம்ம பேய் கிட்ட வந்து ஈஸியா தப்பிக்கலாம். ஐயோ, இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரியா இருக்கே. இல்ல மக்களே, இது புதுசா வர இடம் தான். இங்க என்ன மாதிரியான பேய் இருக்க போதுன்னு தெரியலையே. ஐயோ, வந்துருச்சுங்க அந்த பேய். ஓட முடியல இங்க இருந்து. எப்ப ஓடுறா எடுத்துக்கு எப்பா, இன்னும் சரியாவே ஓட முடியல இந்த கேம்ல. எப்பா லிஃப்ட் முடிச்சு பாயிண்ட் கிடைச்சிருச்சுங்க. நிறைய பேர் காலி, நான் தப்பிச்சிட்டேன். பாயிண்ட் கிடைச்சிருச்சு மக்களே. 125 பாயிண்ட் வச்சிருக்கேன் மக்களே. இந்த கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஒவ்வொரு ஃப்ளோரான கூட்டு போவாங்க, ஒவ்வொரு ஃப்ளோர்ல ஒவ்வொரு விதமான பேய் இருக்கும். அந்த எல்லா பேய் கிட்ட இருந்தும் நம்ம தப்பிக்கணும் மக்களே. அதுதான் கேம். திரும்பி நம்ம வேற ஒரு கேம்ல சந்திப்போம் மக்களே. இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு